அடுத்த அசைன்மெண்ட் எங்க காம்ரேட்? ஒன்று பாண்டாமங்கலம் இல்லை நாட்டாமங்கலம். 2 ஊர் பண்டையாரும் ரொம்ப திமிரா நடந்துக்கிறாங்களாமே. திமிரை அடக்கிடுவோம். என்ன வேணா நட்டுனா சந்தோஷமா இருப்பேன். உச்சிருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவானா டகிடு 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 கூ டகிடு. ஏ பாலும் அவனே நில்லுடா லிட்டில் பாய். சொல்லுங்கண்ணே. எத்தனாவதுரா படிக்கிற? 8வதுண்ணே. கணக்கு நல்லா போடுவியா? இதையே நம்ம கிட்ட கேக்குறான். எந்த பாடமும் நமக்கு ஏறாது. கணக்குன்னோனே கன்ஃபியூஸ் ஆகுறான். வராது. அவனுக்கு தெரியவா போகுது. சூப்பரா போடுவனே. எப்பவும் 100க்கு 100. அப்படியா? அப்ப நான் ஒரு கணக்கு போடுறேன். யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்லணும். என்ன? சொல்லுங்கண்ணே. அறையால பெருக்கணும் எவ்வளவு? 1. 1. ஆமாண்ணே. அறையால பெருக்குனா 1. அட இத வாங்கிட்ட இல்ல. இங்க இருக்கிற யார கேட்டாலும் பாதிக்கு மேல 1ன்னு தான் சொல்லுவாங்க. வேணும்னா அந்த கடவுளோட கவிதையிட்ட கேளு. யாரையும் வேணும். டீச்சர் ஒரு சூப்பர் கேள்வி. விடைய டக்குன்னு சொல்லணும். என்னடா எல்லா பாடத்திலயும் வாங்கின மார்க்க மொத்தமா கூட்டினா கூட ஒரு பாடத்தோட பாஸ் மார்க் வாங்க மாட்டேன். நீ என்கிட்ட கேள்வி கேக்குறியா? எல்லா பாடத்திலயும் பெயிலா? கணக்குல 100க்கு 100ன்னு கதையை விட்ட சோத்து முட்டை. நான்சென்ஸ். சாரி விலுக். நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் ப்ரொசீட். என்னடா முழிக்கிற? என்னடா அப்பேற்பட்ட கணக்கு? அறையால பெருக்குனா எவ்வளவு டீச்சர்? 1. தினமும் பெரிய சூப்பர் கணக்காம். கேள்வி கேட்க வந்துட்டான் பாத்தியா? 1. இவங்க டீச்சர்னா பையங்கள்லாம் பெயில் ஆகாம என்னதான் செய்வாங்க? அட கால் இல்ல. என்னடா குடிகாரன்ட்ட பேச்சு? பள்ளிக்கூடத்துக்கு வாடா. யூ கோடா. பெரிய கதாநாயகன் நினைப்பு. பதில் தெரியலன்னா குடிகாரன்னு சொல்லிடுறாங்க. நீங்க நல்லா இருங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உச்சிருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன். பாப்பா எனக்கு ராஜாவானா வாழுறேன். எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். டகிடு டகிடு டகிடு. டிஃபரெண்டான போஸா இருக்கு. டேய் என்னடா இது? அசிங்கமா தொப்புல காட்டிக்கிட்டு ஒன்னாவது தச்சதோ காதுல தோடு போட்டுக்கிட்டா பொட்டு இருக்கிறதுக்கு நீ அங்க உட்கார்ந்துக்கலாம். நிறுத்துங்கடா, நானே எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன்னு கேப்பீங்கல்ல? ஏன் பிட் வைக்கிறாப்ல தச்சியோ? ராசியான சட்டை 6வதுல இருந்து பச்சைக்கு இதே போடுறேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன். அப்ப நீ படிக்கிறது இல்ல, சட்டை தான் படிக்குது. அப்ப பேண்ட் ட்ரவுசரா இருக்கும். ஸ்கூல்ல ட்ரவுசர் போட விட்டுருந்தா இன்னும் அதே போட்டுட்டு இருப்பான். டேய் அவன் பாவம்டா. பேண்ட் மண்ணதால 6ல 100 மார்க் வாங்கினவன் இப்ப 90 மார்க் தான் வாங்குறான். 90 மார்க் வாங்கினாலும் நான் தானே ஃபர்ஸ்ட். உங்கள எத்தனை பேர் பாஸ் மார்க் வாங்குறீங்க? எங்க கிட்ட உன் சட்டை இல்லையே. டேய் என்னடா? இல்ல இந்த சட்டைய 10வது பரிசுக்கு போட்டு வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன்டா. நான் போய் உட்கார்றேன். டேய் பொண்ணுங்கெல்லாம் ராசி பாப்பாங்களாடா? ஆசை இரு கேட்டு தெரிஞ்சுப்போம். டேய் வேணாம்டா. ஈஸ்வரி என்ன குட்டா? உன் பேர் ஈஸ்வரி தானே? மாரியம்மலையே. ஒருத்தர் 2 பேர் அப்பா கணேசா அப்பா முருகான்னு சாமியை துணைக்கு அழைக்கிறாப்புல. நீ பரீட்சைக்காக அந்த ஈஸ்வரியே கூப்பிட்டோன்னு நினைச்சேன். ஹலோ ஹலோ என்ன கூப்பிட்டியா? போன் பேசுறியோன்னு நினைச்சேன். ஈஸ்வரி ஹலோ ஹலோன்னு பேச ஆரம்பிச்சா எதில் யார் பேசுறான்னு தெரிய வேண்டாம். முதல்ல யார் பேசுறான்னு சொல்லிட்டு ஆரம்பி. ஒன்னு கேப்பேன், கேளு. தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனாலும் விசாரிச்சு சொல்றேன். ஓ கேட்டியா? இருந்தா தரேன், இல்லன்னாலும் யார்கிட்டயாவது வாங்கி தரேன். போதுண்டி, ஓடிட போறான். பரீட்சை இருக்கு, எழுதினாலும் பாஸ் ஆயிடுவான். அப்போ ஓடுனா பரவாயில்லங்கிறியா? சிரிச்சாச்சா? ஈஸ் எனக்கு ஒரு சந்தேகம். உடனே எந்த பாடம்னு ஆரம்பிச்சிடாத. நீங்க ராசி பாப்பீங்களா? எதுக்கு?
பார்த்து கடி, காது காயமாயிர போகுது. தினமும் பேப்பர் டிவின்னு ராசி பலன் பாப்பீங்களான்னு கேட்டேன். பாப்பனே, அப்படியே நடக்கும். இன்னைக்கு கூட ஒரு குண்டை நான் அப்பவேன் போட்டு இருந்துச்சு. டேய் அடுப்பு ஆயா, சத்துணு ஆயா, எங்க சின்னம்மா உடம்பு சரியாம படுத்து கிடக்குறாள். உன்னை பாவம் பார்த்து சமைக்க விட்டா எதையாவது தட்டிக்கிட்டு போயிடுற. வாத்தியாரா இருந்த என்ன இப்ப சமையல்காரனும் ஆக்கிட்ட. இப்ப நான் பாடம் நடத்தோனா சமைப்படா. எல்லாம் என் தலை விதி. போட்டுட்டு இருக்காங்க. வாத்தியார் எங்க சமையல்கார? என் வாயால சமையல்காரனை சொல்லி அவமானப்பட வேண்டாம். ஏன் வாத்தியாருக்கு என்ன தர போறீங்க? வாத்தியாருக்கா 2000 ரூபாய் என்ன தரலாம். பிள்ளைங்க எல்லாம் அங்க ஒண்ணு கொண்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஆளை காணோம். இந்த வாத்தியாரங்களுக்கு கொடுக்குற சம்பளம் தெண்டம். என்ன பாக்குற? அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு திரட்டி முகூர்த்த நாளா இருக்கிறதுனால எங்க ஊர் சமையல்காரங்க எல்லாம் புக் ஆயிட்டாங்க. அதனால உன்னை புக் செய்ய வந்தேன். என்னையா? ஆமா, நீ நல்லா சமைக்கிறதாகவும் கூப்பிட்டோன்னா வரதாகவும் சொன்னாங்க. ஓ, இதுக்கு தான் லீவு தரலன்னு ஏதாவது திருடிட்டு ஓடிறானா? என்னங்க எதை யோசிக்கிறீங்க? ஆமா, அன்னைக்கு நான் ஃப்ரீயா இல்லையான்னு நான் என்ன தேதியே சொல்லலையே. ஆமா, சரி, எந்த ஊரு? ரெட்டிப்பட்டி. இனிமே வெளியூர்ல இருந்து ஒருத்த கூட அவனை கூப்பிடக்கூடாது. ஐயோ அம்மா, ஏங்க அடிக்கிறீங்க? அப்பா, சத்துணவு சமைக்கிறதால இலக்காரமா நினைச்சிட்டியா? பசங்களுக்கு சமைச்சா எல்லாருக்கும் சமைப்பேன்னு அர்த்தமா? தபார், இனிமே சமையல் கட்டு பக்கம் சமையல் புக் பண்ண வந்தீங்க, அடி இல்ல சூடே போட்டுருவேன். இன்னும் நிக்கிற ஊர் பக்கம் வாயா, நான் உன்னை நான் வச்சுக்கிறேன். பெரிய சமையல்காரன் சொல்லி புக் பண்ண வந்தா மண்டியிலே அடிக்கிறான் லூசு. ஏமா ராகாயா, சமையல்காரன் புக் செய்ய வந்தியா? புக் செஞ்சிட்டியா? அவனியா? சுத்த கிறுக்கு பயலா இருக்கிறான். இனிமேல அவனே வரனாலும் எனக்கு வேணாம்பா, நானே சமையல் பண்ணிக்கிறேன். என்ன கொஞ்சம் ருசிக்காது, வரவங்க தின்னா திங்கட்டும், இல்லைன்னா திட்டிக்கிட்டு போட்டோம். அடடா, தப்பு பண்ணிட்டோமா? வந்தவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு அடுப்பு வாங்கிக்கிட்ட சொல்லாம விட்டுருந்தா அவன் முதல்ல டின்ன கட்டி இருப்பாங்களே. இப்ப கூட நேரம் ஆகல. ரெட்டிப்படி தானே பக்கத்துல தான் நிப்போம். திருடியா விக்கிற? இருடா, ரெட்டிப்பட்டிக்காரங்க ரொட்டி தட்டி உன்னை கொத்து போடட்டும். அரட்டை வச்சுரு. யாருக்கிட்ட? ஆமா, சட்டையை போடுறதால நாம யாருன்னு தெரியாம போயிடுமோ? எதுக்கும் அடையாளத்துக்கு கரண்டை கொண்டு போவோம். வரேன், நான் வேணா பேசி பாக்குறேன். ஐயோ வேணாம்பா, இன்னொரு தடவை சமையல் வந்தீங்கன்னா சூடே போட்டுன்னு சொல்லியிருக்கான். அட வாமா, நான் தான் வரல, வா போலாம். ஐயோ மொட்டை வந்துட்டான். நான் தான் கிறுக்கன்னு சொன்னல. அங்க பாரு, ஆத்திரம் தாங்க முடியாத கரண்டியோட ஓடியாராம் பாரு. அவன் வாத்தியாருமா, அவனே சமைக்க கூப்பிட்ட. வாத்தியாரா? அவன் தானே சமைச்சிட்டு இருந்தான். ஓடுமா, பாவத்துல உண்மையிலே சூடு போட்டு போறான். ஓடு ஓடு, சூடு போட்டான். நாங்க வரோமா? இனிய காலை வணக்கம். சாய்மரா எஃப்எம்மின் 8 மணி செய்திகள். இன்று காலை நாட்டாமங்கலம் கருடா தீப்பெட்டி தொழிற்சாலையில் நடந்த பெரிய தீ விபத்தில் 4 சிறுமிகள் உயிரிழந்தார்கள். மேலும் 3 சிறுமிகளுக்கும் 4 சிறுவர்களுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சட்டத்துக்கு புறம்பாக சிறுவர் சிறுமிகளை வேலைக்கு அமர்த்திய தொழிற்சாலையின் உரிமையாளர் மாதையன் கைது செய்யப்பட்டார். மாதையனா? அவன் பண்ணியாரோட அடியலாச்சே. பிரச்சனைன்னு வந்தா தப்பிக்க பினாமையா லைசன்ஸ் வாங்கியிருப்பான். விடக்கூடாது, லைசன்ஸ் கொடுத்துட வேண்டியதுதான். மேலே போக. ஏய், உங்க அப்பனும் பாட்டனை எப்படா வேலை பார்த்தாங்க? கோவணம் கட்டிட்டு பார்த்தாங்களா? ஒழுங்கா நீயும் அந்த குளத்துல தான் செய்யணும். போ, 1 மாசத்துக்கு கோவணம் கட்டிட்டு வேலை பார்க்குற, புரியுதா? போ போ போடா. ஏய், நீ எப்பயுமே கூலிக்கார கொத்தரிமைதாங்கிறத மறந்துடாத. வேலை செய்.